ஹரிஷ் பின்வாங்கவில்லை. மாறாக தன் கையிலிருந்த சிப்பை கலங்கரை விளக்கத்தின் மெயின் பவர் டெர்மினலில் பலமாக திணித்தான். அடுத்த நொடி சுற்றியிருந்த மொத்த இடமும் வெள்ளையாக மாறியது. ஒரு மாபெரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அந்த பகுதியை தாக்கியது. கலங்கரை விளக்கத்திலிருந்து கிளம்பிய அந்த நீல நிற எனர்ஜி வளையம் வானத்திலிருந்த ஹெலிகாப்டர்களின் இன்ஜின்களை முடக்கியது. நாகதேவனின் நவீன கருவிகள் அனைத்தும் செயலிழந்தன. ஹெலிகாப்டர்கள் நிலை தடுமாறி சுழன்றன. நாகதேவன் அந்த எனர்ஜி அதிர்ச்சியில் பின்னால் தூக்கி எறியப்பட்டான். அவனது மாஸ்க் உடைந்து 1000 போர்க்காயங்கள் கொண்ட அவனது கோர முகம் வெளிப்பட்டது. முதன்முறையாக அந்த நிழல் உலக கடவுளின் முகத்தில் மரண பயம் தெரிந்தது. கலங்கரை விளக்கத்தின் ராட்சத விளக்குகள் தூள் தூளாக சிதறின. அஸ்திவாரம் பலமிழந்து ஆழ்கடலை நோக்கி சாயத் தொடங்கியது. அர்ஜுன் ஓடி வந்து ஹரிஷை எட்ட முயன்றான். ஆனால் ஹரிஷ் அந்த எனர்ஜி டெர்மினலோடு ஒட்டியிருந்தான். அவனது கண்கள் இப்போது பேய்த்தனமான நீல நிறத்தில் ஒளிர்ந்தன. சிப்பில் இருந்த டேட்டா இப்போது சிப்பில் இல்லை. அவை ஹரிஷின் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்தன. கடலின் ஆழமான இருட்டில் அந்த கலங்கரை விளக்கம் சரிந்து விழுந்தபோது அங்கிருந்த எவரும் ஹரிஷ் பிழைப்பான் என்று நினைக்கவில்லை. ஆனால் அவன் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்த அந்த சப்ஜெக்ட் 7 டேட்டா ஒரு கவசமாக மாறி அவன் உடலை ஒரு பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு சென்றது. கடலோர பகுதியில் மயங்கி கிடந்த அவனை ஒரு இரகசிய குழு மீட்பதற்கு முன்னால் ஆரியன் மீட்டான். யார் இந்த ஆரியன்? ஆரியன் சாதாரணமாக தெரிந்தாலும் அவன் ஒரு டிஜிட்டல் மந்திரவாதி என்றே சொல்லலாம். அரசாங்கத்தின் மிக முக்கியமான பல இரகசிய ஆபரேஷன்களுக்கு பின்னால் இவனது மூளைதான் இருக்கிறது. ஒருமுறை நாட்டின் பாதுகாப்பு தரவுகள் திருடப்பட்ட போது வெறும் 10 நிமிடங்களில் உலகத்தரம் வாய்ந்த ஹேக்கர்களை முடக்கி திருடப்பட்ட தகவல்களை மீட்டவன் இவன். அரசாங்கமே திணறும் பல சிக்கல்களில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் த கோஸ்ட் என்ற பெயரில் ஆரியன்தான் உதவி செய்து வருகிறான். ஹரிஷும் ஆரியனும் சிறுவயதிலிருந்தே உயிர் நண்பர்கள். ஹரிஷின் வேகம் ஆரியனுக்கு தெரியும். ஆரியனின் விவேகம் ஹரிஷுக்கு தெரியும். இத்தனை நாள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் வாய்ப்பு இருவருக்குமே கிடைத்திருக்கவில்லை. ஆனால் ஆரியன் எப்போதும் ஹரிஷை ஆபத்து வரும் நேரங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்ற தவறியது இல்லை. இந்த முறை ஆரியன் நேரடியாக ஹரிஷை காப்பாற்ற களமிறங்கினான். நாகதேவன் கொல்லப்பட்ட பிறகு அவனது நிழல் உலக சாம்ராஜ்யம் சிதறிவிடும் என்று தறிவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அங்கேதான் ஷாலினி என்கிற சூறாவளி நுழைந்தது. நாகதேவனின் காதலியான இவள் அவனை விட 10 மடங்கு ஆபத்தானவள். நாகதேவன் பலத்தை நம்பினான். இவளோ புத்தியை நம்புகிறாள். ஷாலினி நாகினி போன்ற பழைய அடையாளங்களை ஒழித்துவிட்டு ப்ராஜெக்ட் சைஃபர் என்ற பெயரில் ஒரு பயங்கரமான டிஜிட்டல் வலையை விரித்தாள். அவனது ஒரே இலக்கு ஹரிஷின் மெமரியில் இருக்கும் அந்த ரகசியத்தை உறிஞ்சி எடுப்பது. கடலின் ஆழத்திலிருந்து மீண்ட பிறகு ஹரிஷ் கண்மிடித்த இடம் ஒரு நிலத்தடி ஆய்வகம். சுற்றிலும் நவீன திரைகள், கணினிகளின் மெல்லிய சத்தம். அங்கே நீல நிற வெளிச்சத்தில் ஒரு உருவம் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தது. அது ஆரியன். பல வருடங்களாக ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. அந்த பிரிவிற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகமும் தேச பாதுகாப்பும் ஒளிந்திருந்தது. ஆரியன் தன் வேலையை நிறுத்திவிட்டு ஹரிஷை பார்க்கிறான். ஹரிஷ் மெதுவாக எழுந்திருக்கிறான். இருவர் முகத்திலும் ஒரு புன்னகை. ஆனால் கண்களில் கடந்த கால வலி தெரிகிறது. ஆரியன்: என்னடா, கடல் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததா? இல்லை இந்த சப்ஜெக்ட் 7 டேட்டா உன் உடம்ப சூடாக வச்சுருந்ததா? 5 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. இன்னும் அதே பழைய ஹரிஷ் தான். டே ஆரியன், டே மச்சான், எப்படிடா இருக்க? நீ மட்டும் என்ன மாறவா போகிற? அதே கம்ப்யூட்டர், அதே டார்க் ரூம். ஏண்டா, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரா ஏஜென்சிக்குள்ளே போன, ஒரு மெசேஜ் கூட இல்லை. அது நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லைடா, சொல்ல முடியாதுன்னு தான் அங்கே போனேன். கவர்மெண்ட்டோட டாப் சீக்ரெட் ப்ராஜெக்டில் இருந்தே. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என் உயிருக்கு மட்டும் இல்லை, உன்னோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும். அதான் ஒரு கோஸ்ட் மாதிரி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ காலேஜில் ஹெர்பல் மெடிசன் படிச்சுட்டு மூலிகை செடியை வச்சுக்கிட்டு ஹெர்பல் மெடிசனில் கிங்காக சுற்றிட்டு இருந்த, திடீர்னு எப்படிடா இந்த சைபர் போர்க்களத்துக்குள்ளே வந்த? நான் நிறைய பழங்கால புக்ஸ் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு ருத்ரவேந்தர் சொல்லி கொடுத்தது, காலேஜ் லைப்ரரியில் எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் லாகின், இதெல்லாம் லைஃப்பில் என்ன ஹெர்பல் மெடிசன் கிங்காகவே மாற்றுற அளவுக்கு கொண்டு போச்சு. ஆனால் என்னடா பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு முன்னேறலாம்னு நினச்சா அதுக்கும் நிறைய பேர் போட்டி போட்டுட்டு அந்த ஃபார்முலாவை பிடுங்க கழுகு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்களே. அவைப்ப ஆரம்பிக்கலானே ஒடிச்சு ரொம்ப நல்லதான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு பினிக்கிள்ங்கிற அமைப்பு இந்த மொத்த ஹெர்பல் மெடிசன் வேர்டையும் அழிக்க காத்திருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிது. அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான்
மெரியட்ஸ் அமைப்புல இருக்கிற கேசவனை வச்சு என்ன இந்த வலைக்குள்ளே சிக்க வச்சாங்க. இப்படி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பரவாயில்ல, பிணிக்கில் இங்கே வரதுக்குள்ள இதையும் ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெர்பல் மெடிசன் ஃபார்முலாவை காப்பாற்றுறதுக்கான வழியை பார்க்கணும் என்றான் ஹரிஷ். நீ சொல்கிறதெல்லாம் சரி ஹரிஷ், ஆனால் இப்படி உன் உடம்புல இருக்க ரத்தத்தையே டிஜிட்டல் லிக்விடாக மாற்றுற அளவுக்கு எப்படி நீ அலோவ் பண்ண என்று கேட்க, நண்பா, நான் மட்டும் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த உலகத்தையே அழிவோட விளிம்புக்கு கொண்டு போயிருப்பாங்க. இதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, இதை எப்படி மொத்தமாக காலி பண்ணணும்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் என்றான் ஹரிஷ். ஆமாடா, இப்போ உன் நரம்புகளில் ஓடுறது ரத்தம் இல்லை, லிக்விட் டேட்டா. இதோ பாரு, இந்த ஸ்க்ரீனில் உன் ஹார்ட் பீட் எப்படி ஒரு டிஜிட்டல் கிராஃப் மாதிரி ஓடுதுன்னு. ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஷாலினி உன்னை துரத்துட்டு வரா. அவள் சும்மா விடமாட்டாளே. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆரியனின் சென்சார்கள் சிவப்பு நிறத்தில் அலறின. அந்த நிலவரையின் இரும்பு கதவுகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டன. ஷாலினியின் கமாண்டோக்கள் கையில் நவீன துப்பாக்கிகளுடன் உள்ளே பாய்ந்தனர். கதவு உடையும் சத்தம் கேட்டதும் ஆரியன் மின்னல் வேகத்தில் தன் கீபோர்டை இயக்குகிறான். ஹரிஷ், நான் சொன்னேன்ல, ஷாலினி உன் சிக்னலை லாக் பண்ணிட்டான்னு. இதோ வந்துட்டாங்க. இரு, இந்த லேபில் இப்போ கிராவிட்டியை கொஞ்சம் மாற்றி விளையாடுறேன். ஆரியன் ஒரு பட்டனை அழுத்த அந்த அறையில் இருந்த கமாண்டோக்கள் தரை தொட முடியாமல் காற்றில் மிதக்கத் தொடங்குகிறார்கள். சூப்பர்டா ஆரியன், நீ சிஸ்டத்தை கவனிச்சுக்கோ. அன்னைக்கு காலேஜில் லேபில் செஞ்ச அதே டீம் ஒர்க் தான் இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். டேய் பார்த்துடா, உன் உடம்புல இப்போ இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் ரொம்ப அதிகம். கை வச்சாலே ஷாக் அடிக்கும். அதுதான் எனக்கும் வேணும். ஹரிஷ் காற்றில் பாய்கிறான். அவன் விரல்கள் கமாண்டோக்களின் கவசத்தை தொட்ட அடுத்த நொடி ஒரு நீல நிற மின்னல் அவர்கள் உடல் முழுக்க பாய்கிறது. ஆரியன் பின்னணியில் ஷாலினியின் மெயின் சர்வரை முடக்க தனது கோடுகளை மின்னல் வேகத்தில் தட்டுகிறான். ஹரிஷ், இன்னும் 2 நிமிஷம்தான். ஷாலினியோட ரகசிய ஃபைலை நான் லாக் பண்ணிடுவேன். அது வரைக்கும் இவங்களை என்கிட்ட வரவிடாமல் தடுத்து நிறுத்து. ஒரு பக்கம் ஆரியனின் டிஜிட்டல் சாதுரியம், இன்னொரு பக்கம் ஹரிஷின் அதீத மனித சக்தி. இருவரும் இணைந்து ஷாலினியின் முதல் தாக்குதலை முறியடிக்க தயாரானார்கள். ஆனால் நிழலில் நின்று சிரித்து கொண்டிருந்த ஷாலினி இன்னும் ஒரு பெரிய ஆபத்தை அவர்களுக்கு காத்திருக்க வைத்திருந்தாள். ஷாலினி ஒரு பெரிய திரையில் தோன்றுகிறாள். அவளது முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. ரொம்ப வேகம்தான் ஹரிஷ், ஆனால் உன் வேகத்தை விட என் வைரஸோட வேகம் அதிகம். இப்போ நான் ஒரு சிக்னல் கொடுத்தா இந்த நகரத்தோட மொத்த பவர் கிரீட்டும் பிளாஸ்ட் ஆகும். ஆயிரக்கணக்கான மக்கள் இருட்டில் செத்து மடிவாங்க. அந்த பாவம் உனக்கு வேணுமா, இல்லை அந்த டேட்டாவை என்கிட்ட கொடுத்துடுறியா என்று மிரட்டுகிறாள் ஷாலினி. ஹரிஷ், அவள் பொய் சொல்லலை. ஆனால் அவளோட சர்வர் ஐபி அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ அந்த டேட்டாவை அவளுக்கு தர்ற மாதிரி நடி. அது வழியாக நான் ஒரு வைரஸை அனுப்பி அவளோட மொத்த சிஸ்டத்தையும் காலி பண்ணிடுறேன் என்று ஆரியன் ஹரிஷின் காதில் கிசுகிசுத்தான். ஹரிஷ் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகிறான். அவன் தன் கையை தரையில் வைக்கிறான். நீல நிற மின்னல் கோடுகள் தரையெங்கும் படர்கின்றன. அப்போது ஹரிஷ் ஷாலினியிடம், ஷாலினி, ரகசியத்தை நீ தேடி வரக்கூடாது, அதுவே உன்னை தேடி வரும். ஆனால் அதை தாங்குகிற சக்தி உன்கிட்ட இருக்காது. ஹரிஷ் டேட்டாவை ரிலீஸ் செய்கிறான். ஷாலினி அதை பெருமையுடன் தன் சர்வரில் ஏற்றுகிறாள். ஆனால் அடுத்த நொடி அவளது மொத்த அலுவலகமும் அதிர்கிறது. ஆரியன் அனுப்பிய அந்த ரிவர்ஸ் வைரஸ் ஷாலினியின் மொத்த திட்டத்தையும் முடிக்கிறது. அனைத்தும் முடிகிறது என்று நினைத்தபோது ஷாலினி ஒரு சிறிய சிப்பை எடுத்து உயர்த்தி காட்டுகிறாள். இது வெறும் ஆரம்பம்தான் ஹரிஷ், நீ உன்பனோட சேர்ந்து ஜெயிச்சிட்டதான் நினைக்காத. இனிமேதான் உண்மையான வேட்டை ஆரம்பம். அவள் அங்கிருந்து மாயமாய் மறைகிறாள். ஹரிஷும் ஆரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ஆபத்து நீங்கவில்லை, அது உருமாறி இருக்கிறது. ஆரியன், இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லதா எனக்கு படலை. அதனால் ஷாலினியோட ஆஃபீஸ்க்கு உடனே கிளம்பணும் என்றான். ஹரிஷும் ஆரியனும் ஷாலினியின் தலைமை அலுவலகமான சைஃபர் டவர் உள்ளே நுழைகிறார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.